சமோசே சோடா சமோசே வணக்கா எப்படிங்கிற ஒரு சமோசா ஒண்ணு வாங்கிக்கிறது. ஐயோ என்ன பண்ணி இதெல்லாம் வாங்க மாட்டேன். சரி நான் சொல்றேன், ஒரு 2 கதை கேட்டு போறியா? நான் உனக்கு ஃப்ரீயா சமோசா தரேன், கேட்டுப்பான். இருக்குது இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டம் 4 அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன கதை அப்படின்னா, முதல்ல ஒரு 44 இருந்துச்சு. 44 சட்டங்களை அப்படியே ஒரு கம்மி பண்ணி 21 29 கொண்டு வந்து இப்ப அது 4 தொகுப்புக்குள்ள அடக்கி இருக்கிறாங்க. அது என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, இதுல இன்னும் நல்லதெல்லாம் இருக்குது. நான் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்க. இப்ப இதுல முக்கியமா பாக்கணும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த தொழிலாளர் சட்டத்துக்கு எதிர்த்துனே வராங்க. ஏன் எதுக்கணும்? ஏதோ நல்லது வருதுல்ல, இதுல எவ்வளவு நல்லது பண்றாங்க. அதுவும் நம்ம ஒன்றிய அரசு, அது நம்ம சொல்ல வேணாம். நம்ம எல்லாருக்கும், நம்ம ஜனத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுவாங்க. அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டம். இதுல என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டம் வரதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நம்ம ரிமைண்டர் பண்ணணும். ஆமா சொல்லிக்கிறேன். என்னன்னா, இந்த ராணுவ படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஆபரேஷன் செந்தூர் இதெல்லாம் பண்ணி வெற்றிகரமா இருக்கிற இந்திய ராணுவ படைக்கு நீ போய் வேலை செய்யற, உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் போறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கே 4 வருஷம் தான் வேலை கன்ஃபார்ம். அதுவும் கான்ட்ராக்ட் முறையில ராணுவ படையான சேவையே அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்றது சொல்லலாம். அவங்களுக்கு கான்ட்ராக்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அவங்களுக்கான சலுகை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். இப்படி போற சமயத்துல தொழிலாளர்களுக்காக எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, வாரத்துல 4 நாள், ஜஸ்ட் 4 டேஸ் நீங்க வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கீங்களா, உங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. நீங்க 4 நாள் மீது நல்ல லீவு, தாராளமா நீங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம், அப்படி ஜாலியா இருக்கலாம்ல. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறா அப்படி நம்மால. என்னன்னு, 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 8 மணி நேரம் ஏன் 12 மணி நேரம் செஞ்சுட்டு போறேன்? நான் 6 நாள் செய்யறது, 3 நாள் எனக்கு ஃப்ரீப்பா. நான் ஊருக்கு போயிட்டு வரலாம், நான் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம், ட்ரிப் போடலாம், வீட்டோட குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப இதுல முக்கியமா நம்ம பாக்கணும்னா, 8 மனுஷ வாழ்க்கை பிரிஞ்சுக்கோ. அட 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னா அப்பயே சொல்லிடுறாங்க. இந்த 24 மணி நேரத்தை 3 8 பிரிச்சிருக்காங்க. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் குடும்பத்துக்காகவும் தனக்கான ஒரு இடமா அது இருக்கணும் அப்படின்றத இந்த 8 மணி நேரம் பிரிச்சுக்கிறது. இதுல இடையில ஒரு 8 மணி நேரம் செஞ்சுருவாங்க, 8 மணி நேரம் தூங்கிடுவாங்க, மீதி 4 மணி நேரம் காலையில, மீதி 4 மணி நேரம் சாயந்தரம். இப்படி போய்கிட்டு இருந்த காலத்துல உனக்கு அதெல்லாம் கிடையாது, நீ அப்படிலாம் வாழ்க்கையை வாழக்கூடாது, அந்த கட்டுக்கோப்பான ஒரு இப்ப இருக்கிற சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியானலாம் நீ வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் இதுல ஒரு சில நல்லதெல்லாம் இருக்குப்பா, நம்ம அதெல்லாம் சொல்லாமலாம் இருக்கக்கூடாதுல்ல. என்னன்னா இதுல ஒரு 1400 ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. நீ என்ன தப்பா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறவங்க எனக்கு புரியுது. 1400 ரூல்ஸ் வச்சிருந்ததை 350 மாத்திட்டாங்க. வெறும் 350 தான் படிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 350 குறைச்சிட்டாங்களா, ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. தொழிலாளர்கள்லாம் அப்படியே சும்மா ஜாலியா இருக்கலாம், ஜாலியா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நிறுவனங்களுக்கு ஒரு சில சைன்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு 180 ஃபார்ம். அந்த ஃபார்ம் என்ன பண்ணிட்டாங்கோ, அடிச்சு சுருக்கை 73 ஃபார்ம் போதும், அது போச்சு ஃபில் பண்ணீங்கன்னா போதும். இப்ப அங்கிருந்து என்ன பண்றாங்க, கம்மி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். இந்த பக்கம் தொழிலாளர்களுக்கு, இந்த பக்கம் அப்படியே நிறுவனங்களுக்கு. அப்படி இந்த சைடு ஒரு குத்து, இவங்கிட்ட வாங்கின காசுக்கு ஒரு குத்து, இவங்கிட்ட காசு வாங்கினதுக்கு ஒரு குத்து, இப்படி மாத்தி மாத்தி குத்துனுங்கிறாங்க. இதுல பெண்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் நானும் சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா, சம வாய்ப்பு, சம வேலை, சம சம்பளம், சமம், ஆண் பெண் ஈக்குவல்ன்றத இங்கதான் நிறுத்துறாங்க. என்னன்னா என்ன கதைன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய சம்பளம் சம வாய்ப்பு கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. எனக்கு நீ வேலை செய்யு, அந்த நிறுவனங்களுக்கு நீ வேலை செய்யு, அதுல இருந்து லாபம் வரும், அப்புறம் நீ வரி கட்டிக்கோ அப்படின்றதான் சொல்றாங்கோ. நம்ம இதுல முக்கியமா பார்க்கணும். இப்ப இதுல இன்னொன்னு நம்ம பார்க்கணும்னா, 14 நாள் எந்த அளவுக்கு முக்கியமான நாள் தெரியுமா? நம்ம சப்போஸ் உனக்கு ஏதோ ஆபீஸ்ல ஏதோ குறைபாடுப்பா, இல்ல உனக்கு போனஸ் வரல அப்படின்னு நீ ஸ்ட்ரைக் பண்றேன்னு வச்சுக்க, நீ 14 நாளுக்கு முன்னாடியே நோட்டீஸ் குடுத்துடணும், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடணும். அப்புறம் தான் நீ ஸ்ட்ரைக்கே பண்ணணும். இந்த 14 நாள் இருக்குது இல்ல, இப்ப தீபாவளி எனக்கு போனஸ் தரல, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தருவாங்க, இல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தருவாங்க. ஆனா 14 நாளைக்கு முன்னாடியே நீ அதை கணிச்சிடணும். எப்படி 14 days பிஃபோர் யூ கட், அப்படி கணிச்சிட்ட அப்படின்னா நீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீ போராட்டமே பண்ணணும், ஸ்ட்ரைக்லாம் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆபீஸ்ல மட்டும்தான் இந்த 14 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பண்றது. பிரைவேட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு அநியாயம் நடந்துச்சு, ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இப்போ தொழிலாளியா இன்னொருத்த ஃபேக்டரியில விழுந்துட்டான்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு உடனே ஸ்ட்ரைக் பண்றாங்க, எல்லாத்தையும் நிறுத்துன்னு ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா,
அதுக்கு என்ன பண்ணுவாங்க, உடனே தான் இறங்குவாங்க. ஆனா அதுக்கும் இவங்க என்ன பண்ணணும், 14 நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் குடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இறங்கி ஸ்ட்ரைக்லாம் பண்ணணும். இது ஒண்ணு இருக்குது. இதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. சப்போஸ் ஒரு 10 ஒரு 100 பேருக்கு தொடர்ந்து ஒரு கம்பெனில 1000 பேர் வேலை செய்றாங்கன்னா, இப்ப எல்லாரும் ஒண்ணா லீவ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றதா அர்த்தம். நீங்க ரகசியமா லீவ் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா கூட எங்க ஆளு கண்டுபிடிச்சிருவாரு. அந்த 100 பேர்ல 99 பேர் ஸ்ட்ரைக் பண்ணிருப்பான். ஒரு ஆள் என்ன பண்ணிருப்பான், உண்மையிலே உடம்பு சரியில்லாம போயிருக்கும். இப்ப அவனுக்கு என்ன ஸ்ட்ரைக்கு, அப்போ ஸ்ட்ரைக் நடத்தினேன், அதனால உனக்கு இங்க சம்பளம் கிடையாது அப்படின்றதெல்லாம் பண்ணிடுவாங்க. இவங்க யாருமே இந்த அமைப்புக்குள்ள உங்களுக்கு இந்த ஒரு சங்கம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள எல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வெளியே போய் சொல்லும் போது சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க அமைப்புல இருந்தீங்கன்னா உங்களுக்கான நீதி நியாயம் எதுவும் வழங்கப்படாது அப்படின்றது இங்க உறுதியா சொல்லிக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணுங்க. இதுலயே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஓலா, ஊபர், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதெல்லாம் ஓட்டக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே ஐயோ நம்ம சொல்லி ஆகணும். அவங்க எல்லாரையுமே இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. இது வரைக்கும் இந்த நாட்டிலேயே முதல் முறை இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா அது இவங்க எல்லாரையும் கணக்கு எடுத்திருக்காங்க. இது எல்லாமே வேலைதான் அப்படின்னு கணக்கு எடுத்திருக்காங்க. இதை தாண்டி என்ன மாதிரி நான் சமோசா வித்துன்னு வரல, சூடா சமோசே இப்படி வித்துன்னு வரல, இவங்களையும் இந்த ரோட்டோரத்துல இருக்கிற எல்லா தொழிலாளர்களையும் ஒன்றிணைச்சு அவங்க எல்லாரையும் இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. இவங்க எல்லாருக்குமே எப்படி இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும், வேலைக்கு போகணும், இவங்க எல்லாருமே எப்படின்னா எல்லார் கையிலுமே அப்ளிகேஷன் இருக்கணும். நீங்க வந்து இந்த இடத்துல வேலை செய்றீங்கோ, இல்ல ரோட்டு கல்லனா இந்த இடத்துல பர்மிஷன் வாங்கிருக்கீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அது ஃபில் பண்ணி கொடுக்கணும். எத்தனை ரோட்டு கடையில இருக்கிறவங்க படிச்சுக்கிறாங்க தெரியலீங்க. இவங்க நேரடியா வந்து ஃபில் பண்ணிப்பாங்களா, ஆன்லைன்ல டிஜிட்டல் இந்தியா வாச்சா ஆன்லைன்ல பின் பண்ண சொல்லுவாங்களா, இப்படி எல்லாமே நமக்கு இருக்குதுங்க. அது பண்ணுவோம் நம்ம கவர்மெண்ட், அது நம்ம ஜி, அதனால அவர் எல்லாமே நல்லா பண்ணிடுவாரு நான் நம்புறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒண்ணு யோசிக்கணும். என்னன்னா இப்போ ஓட்டி எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, இந்த ஓட்டி பாக்குறதுல நீ எக்ஸ்ட்ரா எவ்வளவு, அந்த 12 மணி நேரத்துக்கு மேலேயோ இல்ல 8 மணி நேரத்துக்கு மேலேயோ நீ வாரத்துல 6 நாள் வந்துக்கலாம், இல்ல 12 மணி நேரம் வேலை செய்யற வாரத்துல 4 நாள் தான் வர அப்படின்னு வச்சுக்கியா. இப்படி வர்றவங்களுக்கு நீ எக்ஸ்ட்ரா வேலை பாக்குற ஓட்டி பாக்குறேன்னு வச்சுக்கா, அதுக்கு 2% இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் கிடையாது. 2% நீ எக்ஸ்ட்ராவா சம்பளம் தரணும். அரசு விதிச்சிருக்குல்ல, இந்த விதியெல்லாம் கட்டாயம் இது பண்ணியே ஆகணும். இப்படி எக்ஸ்ட்ரா வேலை செய்யறவங்க, இப்ப நீ யோசிச்சு பாரு, நான் இப்போ எனக்குப்பா நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், நான் ஒரு 8 மணி நேரம் எனக்கு ஒரு 10,000 சம்பளம் இல்ல 15,000 குறைந்தபட்ச சம்பளம் 15,000 வச்சுக்கீங்களேன். எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு டைம் கொடுத்து அதுக்கு ஒரு சம்பளமும் தரேன்னா, அப்போ இந்த மனிதர்களுக்கான வாழ்வை நான் வாழுவேனா, எனக்கு என் புள்ள குட்டிலாம் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த சாதாரண அடிப்படை வாழ்க்கையை விட்டுட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும்ல, எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை இருக்குல்ல, அதுக்கோசம் எனக்கு சம்பளம் கிடைக்குதே, அது 2 மணிக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதே, நான் என்ன பண்ணுவேன், அந்த சம்பளத்துக்கோசம் தான் போய் வேலை செய்ய பார்ப்பேன். அப்போ மனுஷங்களை அவங்க வாழ்க்கையே வாழ விடாம பண்றதுக்கு தான் இந்த ஓட்டின்ற ஒண்ணு. இந்த ஓட்டின்றது இப்ப பாக்குறதே வந்து பெரிய தப்பு தான் வச்சுக்கோங்க. ஆனா நீங்க அப்ப பார்க்க சொல்றீங்களா, அதுவுமே நமக்கு வேற வாய் அடிக்கடி வருதே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் 2% கொடுத்தாலும் எல்லாம் நம்ம யோசிச்சுதான் பார்க்கணும். இதுல நம்ம இன்னொன்னு பார்க்கணும், என்னன்னா ஓட்டி அப்படின்றது அவங்க கன்சர்ன் இல்லாம அந்த பர்சன் வந்து விருப்பப்பட்டு பண்ணா பண்ணிக்கலாம். இதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், என்னது அவங்க இது இல்லாம அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதைத்தான் மனசு பண்ண தோணும். ஏன்னா அவனுக்கு வாழ்வாதாரம் இல்லையே, எப்படியாச்சும் நம்ம குடும்பத்தை முன்னேற்றிடலாம், நீங்க இருக்கிற வரைக்கும் அது முன்னேற முடியாதுன்றது பாவம். அந்த பயபுலுக்கு என்ன தெரியுதா, தெரிய மாட்டேங்குது, அது இப்படியாதான் கிடக்குது, என்ன பண்றது. இப்பெல்லாம் இருக்கிற டைம்ல தான் இங்க லீவு ஒண்ணு இருக்கும் இல்லையா, தொடர்ந்து 180 நாள் நீங்க வர்றீங்க அப்படின்னா, லீவ்லாம் போக அந்த ஒர்க் டேஸ்ல நீங்க கரெக்டா 180 நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 20 நாளைக்கு ஒன்ஸுக்கான உங்களுக்கான லீவு கணக்கு இருக்கும். நீங்க மொத்தமா வச்சு லீவு போட்டுக்கலாம். ஆனா விட மாட்டேங்க எந்த கம்பெனிலங்க அப்படி விடுறாங்க, மொத்தமா வச்சு லீவ் போட்டுக்கலாம். ஆனா நீங்க 20 நாளைக்கு ஒரு வாட்டியும் லீவ் போட்டுக்கலாம். இந்த வார விடுமுறை இல்லாம அந்த லீவு கணக்கு ஒரு இயர்லிக்கான பேக்கேஜ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது, தாராளமா வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன், நல்லது. ஓகே, இப்போ இதுல இன்னொன்னு வரி கட்டுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நிறுவனங்கள் வரி கட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மால சம்பளம் இவங்க எல்லாம் கூட்டி கொடுக்குறாங்கல்ல, சம்பளத்தை எல்லாத்தையும் கூட்டி கொடுக்குறாங்கல்ல, அதை என்ன பண்ணும் அப்படின்னா 20 லட்சத்துக்கு மேல நீங்க வாங்குறீங்க, ஒரு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு. யாருக்கா அப்படி இல்லைன்னு வச்சுக்கீங்களா ஒரு பக்கம், அப்படி வாங்குறவங்கலாம் ரொம்ப கம்மியானவங்க தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதுல நீங்க என்ன பண்ணும், வரி கட்ட ஆரம்பிச்சிடணும். 20 லட்சத்துக்கு மேல வாங்கினா
கண்டிப்பா நம்ம கிட்ட வரி வாங்குவாங்க சம்பளம் வாங்கினா. ஆனா சம்பளம் கொடுக்குறான்ல அவங்கிட்ட வரி வாங்குறாங்களா இல்லையா இந்த ஒன்றிய அரசு அப்படின்றதெல்லாம் நம்ம ஆழ்ந்து நோக்கி கேமராவை தாண்டி அந்த பக்கம் நோக்கி பார்த்தோன்னு வச்சுங்களேன், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவங்க ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. நம்ம டேட்டா எல்லாம் அவங்க கையிலப்பா, நம்மளாம் ஒண்ணும் இல்லை. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா 300 பேருக்கு கம்மியா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு டீம் இருக்குது, ஒரு ஆபீஸ் இயங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 300 பேர் கம்மியா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரமாட்டாங்க. யார் வேணாலும் இஷ்டத்துக்கு வேணா வேலையை விட்டு நீக்கிடலாம். இங்கதான் வைக்கிறான் ட்விஸ்டி. இப்போ இந்தியாவில் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா 5% கம்மியான கம்பெனிஸ் தான் அந்த 300 பேருக்கு அதிகமா வச்சிருக்கிறதெல்லாம். அதுக்கு மத்தவங்க எல்லாருமே 300 பேருக்கு உள்ளதான் இருக்கிறாங்க. ஒரு 50 பேர் 100 பேர் வச்சிருக்காங்க. இப்ப இதுல என்ன பண்ணுவான் அவன் கம்பெனிக்காரன் 299 பேர் வேலைக்கு வச்சுப்பான். 300 பேர் இருந்தாதான் அது கம்ப்ளீட். 299 பேர் வேலைக்கு வச்சுக்கினான்னு வச்சுக்கீங்களேன். நீ என்ன யாருப்பா கேட்க முடியும்? நான் உங்க கட்டுப்படலாம் வரேன். நான் என் இஷ்டத்துக்கு வேலைக்கு விட்டு எடுப்பேன், என் இஷ்டத்துக்குன்னு வேலைக்கு வச்சுப்பேன். இதை தாண்டி ஒரு வருஷம் இன்னொரு ஒரு ஸ்கீமு, பயங்கரமான ஸ்கீமு. ஒரு வருஷம் அங்க வேலை கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னா, ஒரு வருஷம் அங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டேன்னா, கான்ட்ராக்ட் முறையில் வேலை செஞ்சுட்டா உன்னை பெர்மனன்ட் ஸ்டாப் ஆகிடுவாங்க. அதை தாண்டி உனக்கு 15 நாளைக்கான போனஸ் கொடுக்கறது இது எல்லாமே கொடுத்துருவாங்க. செட்டில்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே உனக்கு பக்காவா சேரும். என்ன பண்ணுவேன் அப்போ அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 9 மாசம் 11 மாசம் வேலைக்கு வச்சிருந்து உன்னை வேலையை விட்டு எடுத்துருவேன். நம்ம கம்பெனிகள் இன்டெலிஜென்ட் யோசிப்பாங்க. அப்படி எடுத்துட்டுன்னு வச்சுக்க, இப்போ நீ இன்னொரு இடத்துல போய் 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீ இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துக்கலாம். அங்கேயும் ஒரு வருஷம் நீ வேலை செய்யணும். அவன் 11 மாசம் எடுத்துருவான். அவன் என்ன பண்ணுவான், இன்னொரு இடத்துக்கு அப்படி இங்க தாவு அப்படி அங்க தாவுன்னு நம்ம எல்லாரையும் தாவு விட்டு கடக்க போறாங்க. இதுக்குதான் இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போ இதுல முக்கியமா நம்ம பார்க்கணும், இது எல்லாத்தையும் சொல்றாங்களே, இது எல்லாத்தையும் சப்போஸ் நமக்கு இதுல இருந்து இவங்க சொன்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கல, நம்ம இந்த சட்டத்தை வச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் போய் கேட்கலாம், கோர்ட்ல கேஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நவம்பர் 21 அப்புறம் அப்பதான் சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தினாங்க. இந்த நவம்பர் 21 அப்புறம் இந்த மாதிரியான பதிவான எந்த கேஸும் இன்னி வரைக்கும் எடுத்தியா பார்க்கல. அதெல்லாம் கிடப்புல கிடக்குங்க. சரி, இதுக்கு மேல எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கத்துல பல கட்சிகளை கவுத்தடிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், அதனால வச்சுக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னா, நீதிபதிகள் அவங்களுக்குன்னு தனி கோர்ட் இருக்குல்ல, அந்த கோர்ட்ல போய் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நீதிபதி தான் வச்சிருக்காங்க. அதுவும் எதுக்காக? ஒரு நீதிபதி எதுக்காக? எனக்கு பிடிச்சாலும் நான் வச்சுப்பேன், நீலாம் யாருக்கா கொடுத்த? இதே 2 பேர் இருந்தா வேற வேற ஆளா இருப்பாங்கல்ல, அதனால நியாயமா இருக்கணுமா இல்லையா? சிங்கிள் ஆள் நியாயமா இருப்பா அப்படின்னு நம்புறோம். நான் பாட்டு எதனா பேசுறேன், நீ அதனா கேளு, இல்ல கேட்காம போ. எனக்கு வியாபாரம் இருக்குது. வரட்டா? சம்சே சமோசே வரட்டா? சமோசே.